கடகராசி நண்பர்களே, பிறக்கப் போகின்ற அக்டோபர் மாதம் எப்படி இருக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு உங்களிடமிருந்து கொண்டிருக்கும். பொதுவாக நீ தினப்பலன் பார்ப்பீங்க, வாரப்பலன் பார்ப்பீங்க. இங்கே மாத பலனை பார்க்கின்ற போது இந்த மாதம் முழுவதும் எப்படி இருக்கும், எந்த கிரகம் சாதகமாக சஞ்சரிக்கிறார்கள் என்பதை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். பொதுவாக பார்க்கின்ற போது சூரியனை மையமாக வைத்து தான் மாத பலனை பார்ப்போம். இந்த மாதத்தில் அக்டோபர் மாதத்தில் 17ஆம் தேதி வரை சூரியன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார். எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களை நெருங்க முடியாத அளவிற்கு தைரியத்தோடு, துணிச்சலோடு, தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய அளவிற்கு சூரிய பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கேது பகவான் மூன்றாம் இடத்தில் சூரியன் சஞ்சரித்தாலும் சரி, கேது சஞ்சரித்தாலும் சரி, உங்களுடைய முயற்சிகள், நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எந்த வேலையாக இருந்தாலும் அவற்றில் உங்களுக்கு ஆதாய நிலை ஏற்படும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கின்ற போது 17ஆம் தேதி வரை யோக நிலைக்கு உங்களுக்கு குறைவு என்பதே கிடையாது. 17ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். நிலையில் கொஞ்சம் மாற்றம் உண்டாகும், ஒரே ஒரு கிரகத்தினால் மட்டும், சூரியனால் மட்டும். அதே நேரத்தில் ஒரு சின்ன எதிர்மறையான பலன்களும் இந்த மாதம் ஏற்பட இருக்கிறது. இத்தனை நாட்களும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் சொல்லிட்டு இருந்தோம். குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது லாபம் அதிகரிக்கும், நினைத்ததெல்லாம் நடந்தேறும் என்று சொல்லுவோம். பணமும் கிடைச்சிட்டு இருந்துச்சு, கஷ்டங்களும் போயிட்டு இருந்துச்சு, குடும்பத்தில் சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கு, நினைத்த வேலைகள் எல்லாம் நினைத்தபடி நடந்து கொண்டிருக்கு, எந்த விதமான தடைகளும் இல்லாமல் எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. இதனால் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகி இருக்கு. உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார், 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார், 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த 3 இடத்தையும் பார்க்கின்ற காரணத்தினாலும் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காரணத்தினாலும் உங்களுடைய நிலை என்பது உயர்வடைந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் குரு பகவான் அக்டோபர் மாதம் 15ஆம் முதல் வக்ரகதி அடைகிறார். இந்த நிலை, இப்பொழுது இருக்கின்ற நிலை, மாதத்தின் முற்பகுதியில் இருக்கின்ற நிலை 15ஆம் தேதிக்கு பிறகு மாற்றம் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ ஒரு கிரகம் யோகத்தை உண்டாக்கிட்டு இருக்குங்க. அப்ப என்னன்னா, இன்னும் 7 கிரகங்கள் 8 கிரகங்கள் இருக்கு. ஒரு கிரகம் பாதகத்தை செய்கின்ற போது மற்ற எந்த கிரகம் இப்பொழுது நமக்கு ஆதரவாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோகத்தை வழங்கிடக்கூடிய அளவிற்கு ஞான மோட்சக்காரகனான கேது பகவானின் சஞ்சாரம் இருக்கு. அதனால் நீங்கள் எந்த நிலை வந்தாலும் சரி, அந்த நிலையை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கொஞ்சம் கூட கிடையாது. இப்ப மாதத்தின் முற்பகுதியில் சூரிய பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. 17ஆம் தேதி வரலாம். 15ஆம் தேதி வரையில் குரு பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மாதம் முழுவதுமே கேது பகவானின் சஞ்சாரம், கேது உங்களை பாதுகாத்து கொண்டிருப்பார். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கும் மேலாக பார்த்தீங்கன்னா புத பகவானின் சஞ்சாரம் மிக முக்கியமானது. அவர் 6ஆம் தேதி முதல், அக்டோபர் 6 முதல் உங்களுக்கு யோகத்தை வழங்குபவராக புத பகவானின் சஞ்சாரம் இருக்கிறது. சுக்கிர பகவானின் சஞ்சாரம் மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோகமாக இருக்கிறது. எந்த தடுமாற்றமும் வேண்டாம், எந்த பயமும் வேண்டாம், குழப்பமும் வேண்டாம். எந்த வேலையை நீங்கள் கையில் எடுக்கிறீர்களோ அந்த வேலையை உறுதியாக செய்து முடிப்பதற்கு என்னென்ன வழி இருக்கிறது அதை மட்டுமே கவனத்தில் வைத்து அடுத்த அடியை எடுத்து வையுங்கள். வேற குழப்பம் வேணாம். ஏன்னா நிச்சயமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு யோகமாகத்தான் இருக்கு. ஒரே ஒரு கிரகம் கேது பகவான் போதும். என்ன காரணம்னா, கிரகங்களில் மிக மிக வலிமை உடைய ஒரு கிரகம்னா அது கேது பகவான் தான். அவர் பாப கிரகமாக இருந்தாலும் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது முன்னேற்றமான பலன்களை வழங்கியாக வேண்டும். அது அவருடைய சஞ்சார நிலை. அதனால எதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. குரு பகவான் வக்ரமானாலும் கேது பகவானின் சஞ்சார நிலை தொடர்ந்து சாதகமாக இருக்கும். சுக்கிர பகவான் சஞ்சார சாதகமாக இருப்பதால் வாழ்க்கை துணையுடைய ஆதரவு கிடைக்கும், பொருள் சேர்க்கை இருக்கும், வாகன சேர்க்கை இருக்கும், பணச்சேர்க்கை இருக்கும், அதுவும் குறைவில்லாமல் இருக்கும். புத பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், வருமானம் அதிகரிக்கும், சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகும். அப்போ புதிய இடம் வாங்கிடக்கூடிய நிலை, புதிய வீடு வாங்கிட நிலை கூட ஒரு சிலருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் 13ஆம் தேதி மதியம் 12:23 முதல் 15ஆம் தேதி மாலை 3:17 மணி வரை
உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும், கவனமாக செயல்பட வேண்டும். இந்த மாதத்தில் 2ஆம் தேதி, 11ஆம் தேதி, 20ஆம் தேதி, 29ஆம் தேதி உங்களுக்கு யோகமாக இருக்கும். வெண்மை நிறத்தை பயன்படுத்துவது என்பது உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதிகரிக்கும். வெண்மையான நிறங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா திங்களூர் சந்திர பகவானை மனதில் நினைத்து வழிபட்டாலே போதும், சங்கடங்கள் விலகும், குழப்பங்கள் விலகும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். சிம்ம ராசி நண்பர்களே, ஒவ்வொரு மாதமும் இந்த தளத்தின் வழியாக உங்களுக்குரிய பலன்களை மாத பலன்களாக வழங்கி கொண்டிருக்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏற்றம் இறக்கம் இல்லாத ஒரு பலன். இந்த பலன் யதார்த்தமான பலன். மற்றவர்கள் சொல்வது போல ஒரே நேரத்தில் கோடீஸ்வரராக போகிறீர்கள் என்று நம்ம சொல்ல போறதில்லை. ஒரே நேரத்தில் வாசலில் கோடிக்கணக்கான ரூபாய் கொட்ட போது நம்ம சொல்ல போறதில்லை. இந்த கிரகங்கள் இங்கே சஞ்சரிக்கின்ற போது இந்த விதமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் என்பதை யதார்த்தமாக இருப்பதை மட்டுமே சொல்வதுதான் இந்த மாத பலன். அப்படி பார்க்கின்ற போது முதலில் மையமாக வைத்து பார்ப்பது மாத பலனில் சூரிய பகவானைத்தான். அப்படி சூரிய பகவானின் சஞ்சாரம் என்று பார்க்கின்ற போது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் அவர் சஞ்சரிக்கின்ற இடம் 2ஆம் இடம். 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது கனதில் சில குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். இது ஒரு பக்கம். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, குரு பகவானின் பார்வை 2ஆம் இடத்திற்கு கிடைக்கிறது. அங்கே சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சூரியனுக்கு கிடைக்கிறது. எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, குரு பகவானின் பார்வை அந்த கிரகத்திற்கு உண்டாகிற போது அந்த கிரகத்தின் தன்மை என்பது சுபத்தன்மையாக மாற்றம் பெற்றுவிடும். குரு பகவான் மட்டும் சுப கிரகம் கிடையாது. குரு பகவானால் பார்க்கப்படுகின்ற கிரகங்களுக்கும் சுபத்தன்மை ஏற்பட்டுவிடும். அப்படி பார்க்கின்ற போது 2ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சூரிய பகவானும் உங்களுக்கு 15ஆம் தேதி வரை நன்மைகளை வழங்கிட இருக்கிறார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவரே ஒரு மாற்றம் பெறுவார். 17ஆம் தேதிக்கு பிறகு அவர் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போறார். அப்போ முதல் பாதியில் அவர் 2ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் குரு பகவானின் பார்வைக்கு ஆளாகிறார். 2வது பாதியில் பார்த்தீங்கன்னா அவரே உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்திட இருக்கிறார். 17ஆம் தேதி முதல் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற உங்கள் ராசிநாதன் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாவற்றையும் வெற்றியாக்குவார் என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு யோகமான காலகட்டம். நீண்ட பல மாதங்களுக்கு பிறகு இந்த மாதம் தாங்க உங்களுக்கு ஒரு யோகமான மாதம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். என்ன காரணம்னா 10ஆம் இடத்து குரு பதவியை பறிப்பான் என்று ஒரு வாக்கு இருக்கு. 10ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி வக்ரகதிக்கு ஆளாகிறார். அப்போ அந்த குரு பகவானால் ஏற்பட்ட பாதகமான பலன்கள் என்பது இனிமேல் உங்களுக்கு நெருங்காமல் போகும். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி, பதவியில் இருந்த நெருக்கடி, பொறுப்பில் இருந்த நெருக்கடி எல்லாம் உங்களை விட்டு விலகி சென்று நிம்மதி பெருமூச்சை விடுகின்ற நேரமாகவும், நினைத்த காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய சக்தி வரக்கூடிய நேரமாகவும் உங்களுக்கு மாதத்தின் பிற்பகுதி இருக்கிறது. அந்த பிற்பகுதி தான் சூரிய பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக 3ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற போது எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி, கையில் எடுக்கின்ற முயற்சி அந்த முயற்சி வெற்றியாகும். இங்கே ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்லி ஆகணும். என்னன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கும், அதற்கேற்ற செயல்பாடு இருக்கும், அதற்கேற்ற வரவு இருக்கும். நமக்கு அது கிடைக்கலையே, நமக்கு இது கிடைக்கலையே என்ற எண்ணம் இல்லாமல் நீங்கள் எந்த முயற்சியை கையில் எடுக்கிறீர்களோ அந்த முயற்சிக்கேற்ற அளவிற்கேற்ற ஆதாயம் என்பது உங்களுக்கு உறுதியாக இருக்க போகிறது. மாதத்தின் முற்பகுதியில் குரு பகவானால், மாதத்தின் பிற்பகுதியில் சூரிய பகவானால் இந்த சஞ்சார நிலை என்பது மிகப்பெரிய யோகமான சஞ்சார நிலை. இதற்கும் மேலாக பார்த்தீங்கன்னா பூமிக்காரகன், இரத்தக்காரகன், யுத்தக்காரகன், பராக்கிரமக்காரகன் செவ்வாய் பகவான் அவர் சஞ்சரிக்கின்ற இடம் 11ஆம் இடமான லாபஸ்தானம். அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி வரை லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் செவ்வாய் பகவான். அப்ப அது வேற வருமானம் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், வேறு விதமான கமிஷன் ஏஜென்சி ஆகட்டும், எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, விவசாயமாகட்டும், சின்ன சின்ன வியாபாரமாகட்டும், எல்லாவற்றிலும் லாபம் நிறையக்கூடிய நிலை இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரும்பகுதி நாட்கள் இருக்கிறது. பயம் என்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு வேண்டாம். அதே போல பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி வரை புத பகவான் சாதகமாக இருக்கிறார். 25ஆம் தேதிக்கு பிறகும் புத பகவான் சாதகமாக இருக்கிறார்.
மாதத்தின் முற்பகுதியிலும் மாதத்தின் பிற்பகுதியிலும் புத பகவான் சாதகமாக இருப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், எதிர்பார்த்த வருமானம் வரும், உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து எல்லாம் உயரக்கூடிய நிலை ஏற்படும், மற்றவர்களை அனுசரித்து சென்று உங்களுடைய காரியங்களை முடித்துக் கொள்வீர்கள். அப்போ ஒரு நாசுக்காக செயல்படக்கூடிய நிலைமையெல்லாம் ஏற்படும். ஒரு கரடு முரடா இல்லாம ஒரு செல்வாக்கு கிடைக்கின்ற மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். சுக்கிர பகவானும் சாதகமாக சஞ்சரிக்கிறார். கேட்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. வருமானத்திற்கு குறைவு இருக்காது. நிறைவான ஒரு நிலை என்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கிறது. இந்த மாதத்தில் 15ஆம் தேதி மாலை 3:18 முதல் 17ஆம் தேதி மாலை 5:37 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டம நாட்களில் மிகுந்த கவனமாக இருங்கள். நெருக்கடிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. புதிய முயற்சிகளை ஒத்திவைப்பது நன்மையாக இருக்கும். இந்த மாதத்தில் 1ஆம் தேதி 10ஆம் தேதி 19ஆம் தேதி 28ஆம் தேதி யோகமாக இருக்கும். சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுக்கும். சூரியனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். அதிகாலையில் எழுந்ததும் சூரிய வழிபாடு, சூரிய நமஸ்காரம் என்பது உங்களுடைய வாழ்க்கை தெளிவாக்கும், வாழ்க்கை வசதியாக்கும், நன்மைகளை ஏற்படுத்தும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். கன்னி ராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. அது காரணம்னா வாழ்க்கையின் எத்தனை நெளிவு சொலிவுகள் இருக்கிறதோ, வாழ்க்கையின் தத்துவம் என்னவோ எல்லாவற்றையும் தெரிந்தவர்கள் தான் கன்னிராசியில் பிறந்தவர்களாக இருப்பீங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா விவேகம் மட்டும்தான் உங்களுக்கு உறுதியாக இருக்கும். வீரத்தை விட விவேகம் உறுதியாக இருக்கும். அந்த விவேகத்தினால் நினைத்த காரியங்களை எல்லாம் சாதித்து கொள்ளக்கூடிய சக்தி என்பது எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும். பெரும்பாலும் கல்விமானாக இருப்பீங்க. கல்வி ஆற்றல், கல்வி அறிவு, ஞானம் என்பது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். எந்த நேரத்திலும் எதையும் சாதித்து கொள்ளக்கூடிய சக்தி பெற்றவர்கள் கன்னிராசினரான நீங்க. 7ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு குரு பகவான். அந்த குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருந்து விட்டால் நினைக்கின்ற காரியங்கள் எல்லாம் நடந்தேறும் என்பது ஒரு விதி. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல உங்கள் ஜென்ம ராசிக்குள்ள சூரிய பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். சூரிய பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். கேது பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஜென்ம ராசிக்குள்ள. ஒரு நல்ல நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ம ராசிக்குள் கேது சஞ்சரிக்க கூடாது, ஜென்ம ராசிக்குள் சூரியன் சஞ்சரிக்க கூடாது. அதனால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படும். ஆனால் அந்த ஜென்ம ராசிக்கு சூரியனுக்கும் கேதுவிற்கும் குரு பகவானின் பார்வை ஏற்படுகிறது. குரு பகவானின் பார்வை ஏற்படுகின்ற காரணத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவான நிலை உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய அந்தஸ்து, செல்வாக்கு, கௌரவம் என்பதெல்லாம் உயர ஆரம்பிக்கும். ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சூரியனுக்கும் கேதுவிற்கும் குரு பகவானின் பார்வை கிடைக்கின்ற காரணத்தினால் அவர்களும் சுப பலன்களை உங்களுக்கு வழங்கிட வேண்டிய நிலைக்கு ஆளாகிறார்கள். அப்போ அரசாங்க ரீதியில் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் மாதத்தின் முற்பகுதியில் 15ஆம் தேதி வரை உங்களுக்கு யோகமாகவே இருக்க போகிறது. எந்த விதமான நெருக்கடிகளும் உங்களை எதுவுமே செய்ய போவதில்லை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தடைகள், சறுக்கள் என்பது உங்களுக்கு இருக்கு. ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் 18ஆம் தேதி முதல் 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பார். அதே நேரத்தில் 15ஆம் தேதி குரு பகவான் வக்ரகதிக்கு ஆளாகிறார். ஒரு எச்சரிக்கையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு கிரகத்தினால் பாதிப்பு ஏற்படுகின்ற போது வேறு ஒரு கிரகம் உங்கள் நன்மை ஏற்படுத்தும். அந்த ரீதியில் பார்க்கின்ற போது செவ்வாய் பகவான் இப்பொழுது 10ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 10ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் 23ஆம் தேதி முதல் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். 11ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்ற காலத்திற்கு பிறகு நஷ்டங்கள் இல்லாத நிலை உங்களுக்கு ஏற்படும். வருவாய் அதிகரிக்கும். எல்லாவற்றிலும் லாபம் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். தொழில், வியாபாரம் எல்லாவற்றிலும் ஒரு நிம்மதியான நிலை இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு எச்சரிக்கை மட்டும் உங்களுக்கு. 15ஆம் தேதி குரு பகவான் வக்ரமாகிறார். 17ஆம் தேதி ராசியை விட்டு சூரிய பகவான் நகர்ந்து செல்கிறார். 23ஆம் தேதி தான் செவ்வாய் பகவான் உங்களுக்கு யோகத்தை வழங்கப் போகிறார். இந்த இடைப்பட்ட 8 நாட்கள், இந்த 8 நாட்கள் எதுக்காக குறிப்பா சொல்றேன்னா, குரு பகவானின் பார்வை இருந்த காரணத்தினால் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் கேது பகவானால் உங்களை எதுவும் செய்ய முடியாமல் இருக்கிறது. இப்பொழுது 15ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் வக்ரகதிக்கு ஆளாவதால்
கேது பகவானுடைய ஆட்டம் தொடங்கும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஞான மோட்சக்காரகன் கேதுவுடைய தன்மை வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்போ வாழ்க்கையில் எத்தனை விதமான இடர்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் உங்களுக்கு காட்டிடக்கூடிய நிலையை கேது பகவான் உண்டாக்குவார். இந்த உலகத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நெருக்கடிகளை கேது பகவான் ஏற்படுத்துவார். இந்த நெருக்கடிகள் எல்லாம் 15ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை உங்களுக்கு இருக்கிறது என்பதை தெரிந்து வைத்துக்கொண்டு அதற்கேற்ப நிம்மதியாக, பொறுமையாக, கவனமாக செயல்படுவது என்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இந்த நேரத்தில் புத பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு 24ஆம் தேதி வரை சாதகமாக இருக்கிறது. அப்போ ஒரு கிரகம் பாதகத்தை ஏற்படுத்தினாலும் மற்றும் ஒரு கிரகம், உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் 24ஆம் தேதி வரை உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கிட இருக்கிறார். உங்களுடைய தனாதிபதி அதிர்ஷ்டக்காரர்களான சுக்கிர பகவானும் மாதம் முழுவதும் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கிட இருக்கிறார். இந்த மாதம் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாகும், நினைத்ததெல்லாம் வெற்றியாகும், கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற நிலை இருக்கிறது. வருமானம் உயரக்கூடிய நிலை இருக்கிறது. உத்தியோகத்தில் இந்த பிரச்சனைகள் விலகிட இருக்கிறது. சின்ன வியாபாரத்திலும் லாபம் அதிகரித்திடக்கூடிய நிலை இருக்கிறது. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாக்கிடக்கூடிய நிலை இருக்கிறது. இந்த மாதம் ஒரு யோகமான மாதம்தான். இடையில் ஒரு 8 நாட்கள் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சுபாதிபத்தியத்தோடு சுயமாக கேது பகவான் செயல்படுகின்ற 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை மிகுந்த கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். அதன் பிறகு செவ்வாய் பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். பணம் வரும். பணம் வந்துட்டாவே இல்லை நெருக்கடியும் போயிடும். பணம் தான் வாழ்க்கையில பிரதானமானது. கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும். இந்த மாதத்தில் 17ஆம் தேதி மாலை 5:38 முதல் 19ஆம் தேதி இரவு 8:19 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதி உங்களுக்கு யோகமாக இருக்கும். பச்சை நிற ஆடை அணிவது உங்களுக்கு மேலும் யோகத்தை உண்டாக்கும். நரசிம்மரை எப்பொழுதும் வணங்கி வழிபட்டு வாருங்கள். அனுமனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். நன்மைகள் அதிகரிக்கும், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.